பஞ்சாயத்து நடக்கட்டும். அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனை எல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராக ஆயிட்டாங்க. எப்படியோ போய் தொலைங்கடா. என்னதான் வேணும் உனக்கு? கட்சி அழிச்சு தரமட்டமாக்கிட்டு தான் நீ ஓய்வியா? என்னதான் வேணும்ன்ற? அவங்க யாராவது வாய திறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா புடுங்கிடுவாங்கல்ல. அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்க. பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு. கோவப்படாதே, அமைதியானே. அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மள டேமேஜ் பண்றாங்களாம், நம்மள காயப்படுத்துறாங்களாம், இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. இங்க பாரு, உன்னால உலக மகா முட்டாளா இருக்கிறீ. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. என்னடா சொன்ன? திமுகவை எந்த பொம்மனாலும் அழிக்க முடியாது. எதுக்கெடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாம்பா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சி ஜோசப் விஜய் எனும் நான் திமுகவை எந்த பொம்மனாலும் அழிக்க முடியாது. மாஸ்டர் நெக்ஸ்ட் பத்தி யோசிக்க கூடாது. நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.